பர்சனல் எக்ஸலன்ஸில் ப்ரொஃபஷனல் வெல்னஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம முடிச்சுக்கணத்தில் பெரும்பாலும் ஆஃபீஸ்லாம் இருக்கோம் இல்லையா, அது நல்லா இருக்குமா பார்க்கணும் இல்லையா. அதில் நம்ம கோட்டை விட்டோம், இல்லை அதுக்குள்ள நல்ல சூழ்நிலை அமையலை, அதில் மெனக்கடலை அப்படின்னு சொன்னால் கஷ்டம்தான் இல்லைங்களா. அதனால் அடிப்படையில் ப்ரொஃபஷனல் வெல்னஸ்க்கு நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நல்லது. ஏன்னா நிறைய ஹெல்த் பாதிக்குது. அதனால தான் அந்த ஸ்ட்ரெஸ் தான் வீட்டுக்கு வர்றது, வீட்டில் அவங்க புரிஞ்சுக்காமல் இருக்கிறது, அவங்க கோவப்படுறது, அது அப்படி பெருசாகிடுறது, அந்த மாதிரி ஆகிட்டே இருக்கு. அப்போ நம்ம லைஃப்பில் பணமோ ஒரு நேரமோ இதெல்லாம் பிரச்சனையே இல்லை அப்படின்னா என்ன மாதிரி வேலை செய்வோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சைமல்டேனியஸாக பண்ணிட்டே வர்றது. அது எப்போனா உதவ வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்றைக்கி ஜாப் கேரண்டி கிடையாது. பெரிய பெரிய ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணவங்களும் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப அப்செட்டாக சொல்லுவாங்க, எந்த நேரம் ஜாப் போயிடும் அப்படிம்பாங்க. நீ ரொம்ப ஒரு பரிதாபமான நிலைமை. அது ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் பண்ணுறாங்க, வெளியே சொல்ல முடியல அவங்களால. அன்டோல்டு பெயின்னு சொல்லுவாங்க. அதை பாவம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. எந்த நேரம்னாலும் ஜாப் போயிட வாய்ப்பு இருக்குது. ஒரு காலத்தில் வேலை வைப்பாங்க, கவர்மெண்ட்டில் பென்ஷன் கிடைக்கும், அந்த மாதிரிலாம் ஒரு இருந்தது. இப்போ அதெல்லாம் வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சி போச்சு. அப்போ எப்போவுமே ஒரு பார்ட் டைம் ஒன்று செய்கிற மாதிரி, ஒரு திறமையை வளர்த்துக்கிற மாதிரி, அதை வச்சு நம்ம செய்கிற மாதிரி ஒன்று கற்றுக்கிட்டே வர்றது நல்லது. ரெண்டாவது, ப்ரொஃபஷனல் எக்ஸலன்ஸ்குள்ளே அந்த வெல்னஸ்குள்ளே பெஸ்ட்டு ஸ்கில்ஸை வளர்த்துட்டே வரோமா. இப்போ ஒரு ஏஐ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டரில் பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், நல்ல டேலண்ட் இருக்கணும், நல்ல க்ரியேட்டிவிட்டி இருக்கணும். ஒரு ஏஐ செய்ய முடியாத, ஆர்டிஃபிஷியல் செய்ய முடியாத க்ரியேட்டிவிட்டி மனசுகிட்ட இருக்குது. மனசுக்கு மட்டுமே உருத்தானது இதெல்லாம் நம்ம வச்சுருக்கணும். அதெல்லாம் பழகிட்டால் தான் நல்லது இன்றைக்கி இல்லைங்களா. ஸோ இப்போ நான் 1 இயரில் நான் என்ன அச்சீவ் பண்ண போகிறேன்னு நம்ம பார்த்துக்கிட்டா நல்லது இல்லைங்களா. உதாரணமாக இப்போ அவர் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு, ஒரு சிவில் இன்ஜினியர் அப்படின்னு சொன்னால், அப்போ அவர் 1 இயர் கழித்து அவருக்கு ஆனுவல் அந்த கான்ஃபிடன்ஸ் ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்க. அதுக்குள்ளே ப்ரூஃப் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கலான்னு பார்த்துக்கணும். கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி விசுவல் டாக்குமெண்டேஷன் போட்டு ஃபோல்டர்ஸ் போட்டு வச்சுக்கிற வேண்டியது. அதாவது வித் இந்த ஷார்ட் டைமில் அவர் பண்ணிட்டாங்க அப்படி ஒரு கேட்டகரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ப்ரூஃப் ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியது, அப்ரிஷியேஷன் ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியது, மெசேஜில் வரது ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியது, நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் பண்ணி ப்ரூஃப் அப்படி கலெக்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா தேவைப்பட்டால் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும், உங்கள் சார்பாக நீங்கள் காமிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ஒரு 15 ஐட்டம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க மார்க் போடும்போது, ஆனுவல் எவாலுவேஷன். அதுக்கு நீங்கள் அப்பப்போ ப்ரூஃப் கலெக்ட் பண்ணி வச்சுக்க நல்லது. முடிஞ்சது விஷுவல் டாக்குமெண்டேஷன் எடுத்து வச்சுக்க நல்லது. ஏன்னா இப்போ மொபைல்லே ஈஸியாக எடுத்துக்க முடியும். இப்போ மொபைல்லே ஹை ரெசல்யூஷனில் வச்சு நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா பின்னாடி என்லார்ஜ் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இல்லை பனோரமிக்கு எடுத்து வச்சுட்டாலும் யூஸ் ஆகும். அந்த மாதிரி அது மாதிரி எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஒரு ஜாபில் ஒரு கான்ஃபிடன்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கும்போது அதோட கையில் வச்சுக்கிறது, அது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் மாதிரி அதை வச்சுக்கிறது, விசுவல் டாக்குமெண்டேஷன் வச்சுக்கிறது நல்லது இன்றைக்கி. ஸோ ஒரு 3 இயர்ஸ் வச்சு நான் என்ன செய்ய போகிறேன் லைஃப்பில், 5 இயர்ஸ் வச்சு என்ன செய்ய போகிறேன், 10 இயர்ஸ் வச்சு என்ன அச்சீவ் பண்ண போகிறேன், அப்போ நான் எந்த லெவலில் இருப்பேன், அதுக்கேற்ற மாதிரி என் ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டேனா, அதுக்கேற்ற மாதிரி எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வளர்த்துக்கிட்டேனா. ஏன்னா அன்றைக்கி இதில் நிறைய ப்ரெஷர் இருக்கலாம், ஹெவி ப்ரெஷர் வெளியே இருந்து வரலாம். டெக்னிக்கல் ஸ்கில்ஸை விட பீப்புள் ஸ்கில்ஸ் தேவைப்படலாம். நார்மலாக 3 ஸ்கில்ஸ் அடிக்கடி தேவைப்படும். மனிதர்களில் டீல் பண்ணுற அந்த திறமை, டேட்டாஸ் டீல் பண்ணுறதுக்குள்ள திறமைகள் இருக்கும். அது ரொம்ப முக்கியம். இப்போ டேட்டாஸ் டீல் பண்ணுறது ரொம்ப கரெக்டாக பார்த்து நம்ம அதை செய்யணும். அது அந்த மாதிரி ஸ்கில்ஸை பீப்புள் ஸ்கில்ஸ், டேட்டா ஸ்கில்ஸ், அப்புறம் அந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் டீல் பண்ணுறதுக்கு நம்ம அடிப்படையாக சில விஷயங்களை திறமையை வளர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இது நம்ம பண்ணிக்கிட்டோம்னா நம்ம தைரியமாக இருக்கலாம் கொஞ்சம். ஸோ அந்த மாதிரி ஸ்கில்ஸ் வளர்த்துக்கலாம். அதுக்கு நான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த கோல்ஸ் எனக்கு எவ்வளோ முக்கியம் லைஃப்பில். அப்போ லைஃப்பில் 80% 80-20 ரூல்ஸ் நம்ம பார்த்துருப்போம். சிலர் 80% டிசிஷன் எடுக்கக்கூடிய புதுசில் இருப்பாங்க. அந்த பொறுப்புகளோட நான் அதிகமாக பழகிக்கிறேன்னா, சும்மா சபார்டினேட்டை மட்டும் பழகிட்டு இருந்தேன்னா மேலே என்ன நடக்குது நிலவரம் தெரியாது, என்ன பெர்செப்ஷன் தெரியாமல் போயிடும். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, இப்போ ப்ரியாரிட்டி மாறிடுச்சு, அதெல்லாம் புரியாமல் இவங்க ஏதோ பழைய வேலையை செஞ்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அதனால் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த 80% டிசிஷன் மேக்கர்ஸோட அடிக்கடி பழகிட்டே இருந்தோம்னா, நம்முடைய பாஸ்ட்டை பழகிட்டே இருந்தோம்னா தெரியும் ஆக்சுவலாக என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியும். இந்த கோல்ஸ்லாம் டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும், அப்படி மேக்னிஃபை 10 டைம்ஸ் கூட வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் அந்தளவுக்கு ரெடி பண்ணுற அளவுக்கு நான் ரெடியாக இருக்கேனா, என்னோடய ஜாபை நான் நேசிக்கிறேன்னா, என்னோடய ஐடியல் கேரியர் எப்படி இருக்கணும், அப்போ அதுக்கு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டே வருது எப்படி. அப்போது இந்த மாதிரி ஐடியல் கேரியர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் சப்போஸ் என் ஜாப் போயிடுச்சுன்னா நல்லதே நினைப்போம், ஆனால் கெட்டதுக்கு தயாராகிறது என்ன பண்ணிக்கிறது, திறமை நான் வளர்த்துட்டு இருக்கேன்னா. அப்படியே வருஷம் என்னுடைய திறமையை அப்படி வளர்த்துட்டே போகும்போது நான் எவ்வளோ வாழ்க்கையில் ஒரு உண்மையான மாற்றத்தை கொண்டு வந்துடுறேன்.
அதுக்கு நான் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன், ஒரு நல்ல நெட்வொர்க் நான் என்ன பண்ணியிருக்கேன், க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் தான் நம்மளுடைய உண்மையான ஸ்ட்ரென்த் மாதிரி வரும். நம்மளோட பணத்தை விட, நம்மளுடைய மற்ற திறமைகளை விட நமக்கு யாரை தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம். இவர் தொடக்கூடாதுப்பா, இவர் தொட்டால் சிக்கலாயிரும்பா, இவர் தேவையில்லாமல் சீண்டக்கூடாது, இவருக்கு வந்து வேறு இடத்துல சப்போர்ட் இருக்குப்பா, பெரிய இதெல்லாம் இருக்குது, நேர்மையாக இருக்கிறவனை போய் நோண்டிகிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு அந்த தொடர்புலாம் உதவும். நம்ம போய் அது பார்க்க போகிறது கிடையாது, ஆனால் அது ஆரம்பத்திலே பல பிரச்சனை வராமல் தடுத்துக்க முடியும். அந்த மாதிரி வந்து நம்ம டெய்லி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வரனா நமக்கு சுய ஆய்வு கேள்வி கேட்டே வரணும், செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்டே வந்தோம்னா கிடைக்கிற சந்தர்ப்பத்தப்புறம் நம்ம எடுத்து ரெக்கார்ட்ஸில் ப்ராப்பராக கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்முடைய வெல்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு வளர்ச்சியாக இருக்கும். இதுதான் வந்து அந்த 28 to 43 அந்த ஏஜில் இருக்கிற வெரி பிஸி ப்ரொஃபஷனல்ஸ் கொஞ்சம் சில நேரங்களில் கவனிக்க தவறிடுறாங்க. சில நேரங்களில் மனஸ்தாபம் வந்து கொஞ்சம் சண்டை வந்து அந்த மாதிரி எவாலுவேஷனில் அந்த மாதிரி மார்க் கம்மியாக போட்டாங்கன்னா நம்ம கோவம் வந்துடும் அவங்களுக்கு. அப்போ உங்களுக்கு சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ ப்ரொஃபஷனலில் எல்லா ஸ்கில்ஸையும் நான் வளர்த்துட்டே பட்டேன். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு காலத்தில் கம்ப்யூட்டர் வந்தது, எல்லாம் மாறிடுச்சு. அப்புறம் இன்டர்நெட் வந்தது, மாறிடுச்சு. அப்புறம் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடுச்சு, இப்போ மாறிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றிக்கிட்டே வரணும், நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டே வரணும். இப்போ கேஷுவலாக இருந்ததுன்னா நம்ம பின்தங்கி போயிடுவேன் இல்லைங்களா? அது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ சந்திப்போம், சிந்திப்போம், சாதிப்போம்.